அழைத்து சொல்கிறேன், இந்த ஊரில் உள்ள இளம் சமூகத்தை அழைத்து சொல்கிறேன். எந்த காலமும் போல ரமலானுடைய இரவுகளை வீதிகளிலும் விளையாடுகளிலும் அங்கே இங்கே இருக்குகின்ற ஒவ்வொரு விளையாட்டு இடங்களிலும் சென்று இந்த ரமலானை வீணடிக்குகின்ற இளைஞர்களாக நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதை அல்லாஹுக்காக வினயமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நிறைய இளைஞர்கள் எந்த விளையாடுகிற இடங்களை நாம் புக் பண்ணுவது, எத்தனை நாளுக்கு புக் பண்ணுவது, எந்த நேரத்தில் விளையாடுவது என்ற திட்டங்களை தான் இளைஞர்கள் போட்டுக்கொண்டு ரமலானுடைய இரவை வீணடிப்பதற்காக அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர விளையாட்டில் இன்றைக்கு நிறைய பேர்கள் ஆர்வத்தோடு சேர்ந்து எப்படி கழிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார்கள். இளைஞனே, மறந்து விடாதே, இந்த பூமியில் இப்போது நடக்கிற மரணம் எல்லாம் இளம் வயதுடைய மரணங்கள் தான். இளம் வயதுடைய மரணங்கள் தான். கேட்கிற மரணம், பார்க்கிற மரணம், நடக்கிற ஆக்சிடென்ட் அத்துணையும் வயோதிபர்களை விடவும் வாலிபர்கள் அதிகமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று இளம் வயதுடையவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக மரணிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலமும் இந்த காலம் என்று என்ன தோன்றுகிறது. அதனால் இந்த காலத்தில் இண்டோர்களை புக் பண்ணி இரவு விடிய விடிய ஷைத்தான்களோடு அடாவடித்தனம் செய்து கூத்தாடி கும்மாளம் போட்டு விளையாடி மெச்சடித்து விட்டு சுபமில்லாமல் தூங்குகிற இளைஞர் சமூகங்களாக இந்த ரமலானிலும் திட்டங்களை போடாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நல்ல இளைஞர்களாக மாற வேண்டும் என்று நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமான அன்பையும் ஆழமான உறுதியையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட